முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் 8ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு காஞ்சிபுரம் மாவட்ட அதிமுகவினர் ஜெயலலிதாவின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்தனர். ஜெயலலிதா வழியில் மக்களின் குரலாய் என்றென்றும் ஒலிப்போம் என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். தீய சக்திகளின் ஆட்சியை விரட்டி அதிமுக ஆட்சியை மீண்டும் அமைத்து அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கக்கூடிய அமைதி, வளம், வளர்ச்சி பொருந்திய தமிழகத்தை கட்டமைப்பதே ஜெயலலிதாவுக்கு நாம் செலுத்தும் புகழஞ்சலி என கூறியுள்ளார். சென்னை திருவொற்றியூர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் 1வது தெருவில் வசிக்கும் ஆசிம் என்பவர் வீட்டில் தேசிய புலனாய்வுத்துறை அதிகாரிகள் 5 பேர் கொண்ட குழுவினர் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு பணியில் உள்ளனர். PSLV C-59 ராக்கெட் இன்று மாலை 4 மணிக்கு விண்ணில் ஏவப்படும் என இஸ்ரோ தெரிவித்துள்ளது. சூரியனை ஆராய புரோபா 3 எனும் இரட்டை செயற்கைக்கோள்களுடன் ராக்கெட் நேற்று ஏவப்பட இருந்தது. ஆனால் கடைசி நேரத்தில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக திட்டம் ஒத்திவைக்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டத்தில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளித்து கலெக்டர் பழனி உத்தரவிட்டார். புதுச்சேரியில் 17 பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவித்து பள்ளிக் கல்வித்துறை தெரிவித்துள்ளது. கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்கள், புதுச்சேரியில் இன்று இடிமின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வரும் 10ஆம் தேதி வரை மிதமான மழை தொடர வாய்ப்புள்ளது எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி கடலூர் சாலையில் வெள்ளப்பெருக்கின் காரணமாக போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. தற்பொழுது சீராகி இன்று முதல் இயங்கத் தொடங்கியது. இந்நிலையில் இடையார்பாளையத்தில் உள்ள தரைப்பாலம் இடிந்து விரிசல் ஏற்பட்டது. இதன் காரணமாக மீண்டும் புதுச்சேரி கடலூர் செல்லும் பாதை துண்டிக்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் இன்று அதிகாலை 3 மணி முதல் தொடர்ச்சியாக மழை பெய்கிறது. பள்ளி கல்லூரி மாணவர்கள் மழையில் நனைந்தபடி சென்றனர். மக்களின் இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் குப்பச்சிபாளையம் இடும்பன்குளம் அருகே திருமணி முத்தாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக மோகனூர் செல்லும் பாலம் வெள்ளத்தில் மூழ்கியது. காந்தி நகர், இலங்கை அகதிகள் முகாம் உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்தது. 100க்கும் மேற்பட்ட வீடுகளுக்கு கழிவுநீருடன் வெள்ள நீர் புகுந்தது. அதிகாரிகள் உடனே ஆய்வு செய்து மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். ஃபெஞ்சல் புயல் மற்றும் கனமழை சென்னை, கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி உட்பட 10க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் பலத்த பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. 33 பேர் இறந்துள்ளனர். வெள்ள நீரில் மூழ்கி 1,55,000 கோழிகள், 274 மாடுகள், 684 ஆடுகள், 388 கன்றுகள் இறந்துள்ளன. திருவாரூர் மாவட்டம் முழுவதும் பனிமூட்டம் சூழ்ந்துள்ளது. வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி செல்கின்றனர். ரயில்வே ஸ்டேஷன் பனிமூட்டத்தால் மூடி மறைத்து காணப்படுகிறது. புகை மண்டலமாக சூழ்ந்து ரம்மியமாக காட்சியாக இருக்கிறது. தமிழகத்தில் ஃபெஞ்சல் புயலால் பெய்த கனமழை காரணமாக வட மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. மத்திய அரசு நவம்பர் 29 முதல் டிசம்பர் 3 வரை தமிழகம், புதுச்சேரி, ஆந்திரா, கேரளாவுக்கு அடுத்தடுத்து புயல் குறித்த முன்னெச்சரிக்கை அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதை தமிழக அரசு கண்டுகொள்ளாமல் இருந்தது தற்போது தெரியவந்துள்ளது. தென்பெண்ணை ஆற்றில் அதிக தண்ணீர் திறக்கப்பட்டதால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு விழுப்புரம், இருவேல்பட்டு, அரசூர் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் புகுந்தது. சம்பவ இடத்துக்கு வந்த அமைச்சர் பொன்முடி மற்றும் அதிகாரிகள் மீது மக்கள் சேற்றை வீசினர். அதே இடத்துக்கு சென்ற பாரதிய ஜனதா மாநில செயலாளர் அஸ்வத்தாமனை அன்போடு வரவேற்றனர். சிவகங்கை மானாமதுரை அரசு மருத்துவமனையில் நேற்று முன்தினம் இரவு கீழப்பசலையைச் சேர்ந்த பாலமுருகன் என்பவர் அரிவாளால் வெட்டப்பட்டு சிகிச்சைக்கு வந்தார். அப்போது மின்சாரம் இல்லாததால் மொபைல் போன் லைட் வெளிச்சத்தில் ஊழியர்கள் அவருக்கு சிகிச்சை அளித்ததாக கூறப்படுகிறது. மருத்துவத்துறையை அதல பாதாளத்தில் திமுக அரசு தள்ளிவிட்டது என எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி குற்றம் சாட்டினார். அரசு முன்கூட்டியே தொலைநோக்கு திட்டத்துடன் செயல்பட்டிருந்தால் இந்த வெள்ளத்திலிருந்து மக்களை பாதுகாத்திருக்கலாம் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட இடங்களில் பொதுமக்கள் சேற்றை வாரி வீசுகிறார்கள், திமுக பேனர்களை கிழிக்கிறார்கள். இதுதான் இந்த ஆட்சியின் அவலம் என அவர் கூறினார். கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற ராமேஸ்வரம் மீனவர்கள் 14 பேரை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். அவர்களின் 2 விசைப்படகுகளையும் பறிமுதல் செய்தனர். தமிழ் தெரியாத வெளிமாநில தொழிலாளர்களை பட்டாசு வேதிப்பொருட்கள் கையாளும் இடங்களில் பணி அமர்த்தக்கூடாது என விருதுநகர் கலெக்டர் ஜெயசீலன் அறிவுறுத்தியுள்ளார். வெளிமாநில தொழிலாளர்களை பணியமர்த்தும் ஆலை நிர்வாகங்கள் அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றவில்லை என்றால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் கடகக்குடியைச் சேர்ந்த வினோத், பசுபதி, பார்த்திபன் ஆகிய 3 இளைஞர்கள் கட்டிட வேலை பார்க்கின்றனர். இஞ்சிக்குடி பகுதியில் ஒரே பைக்கில் 3 பேரும் சென்றபோது எதிரே வந்த ஆம்னி வேன் நேருக்கு நேர் மோதியது. இதில் 3 பேரும் பரிதாபமாக இறந்தனர். செம்மர கடத்தலை மையமாக கொண்டு எடுக்கப்பட்ட அல்லு அர்ஜுன் நடித்த புஷ்பா 2 படத்தை பார்க்க வந்த தெலங்கானாவைச் சேர்ந்த ரேவதி என்பவர் கூட்ட நெரிசலில் சிக்கி மரணமடைந்தார்.
அவருடைய மகனின் நிலை கவலைக்கிடமாக உள்ளது. நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே தொண்டியாலம் பகுதிக்கு நேற்று இரவு வந்த ஒற்றை யானையை வனத்துறையினர் விரட்ட முயன்றனர். அதற்கு அஞ்சாத யானை வனத்துறை வாகனத்தை துரத்தி குப்புற தள்ளி தாக்க முயன்றது. அங்கு நின்ற பொதுமக்கள் சத்தம் எழுப்பியதால் யானை அங்கிருந்து தோட்டத்திற்குள் ஓடியது. தொடர்ந்து வாகனங்களை சேதப்படுத்தி வரும் யானைகளை வனத்துறையினர் கண்காணித்து அடர்ந்த வனத்திற்குள் விரட்ட பொதுமக்கள் வலியுறுத்தினர். கோவை மத்திய சிறையில் சிறைவாசிகள் அவர்களது உறவினர்களுடன் பேசுவதற்காக வீடியோ கால் வசதி மற்றும் வாசிப்பு திறனை ஊக்குவிக்கும் வகையில் அமைக்கப்பட்ட புனரமைக்கப்பட்ட சிறை நூலகத்தை அமைச்சர் ரகுபதி துவக்கி வைத்துள்ளார். தஞ்சையை அடுத்த புன்னைநல்லூரில் அமமுக பொதுச் செயலாளர் தினகரன் உறவினர் தனசேகரின் திருமண மண்டப திறப்பு விழா நடைபெற்றது. திறப்பு விழாவிற்கு வந்த தினகரனை உற்சாகமாக வரவேற்றனர். மொய்ப்பணம் வாங்குவதற்காக மதுரையிலிருந்து மொய்டெக் என்ற நிறுவனத்திலிருந்து 40 பேர் வந்தனர். இதை அப்பகுதியினர் ஆச்சரியத்துடன் பார்த்தனர். திருச்சியில் தங்கியிருந்த சீனாவைச் சேர்ந்த சியாவோயா மாவோ மற்றும் வு யுவான் லூன் ஆகியோரை நவம்பர் 13 அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்தனர். மொபைல் போன் செயலியை உருவாக்கி உடனடி கடன் வழங்கியதும் தெரியவந்தது. கடனை திருப்பி செலுத்த 7 நாள் மட்டுமே அவகாசம் கொடுத்து 49 கோடியே 20 லட்சம் ரூபாய் வரை கந்து வட்டி வசூலித்துள்ளனர். பிரான்சில் 3 மாதங்களுக்கு முன் மைக்கேல் பார்னியர் தலைமையிலான அரசு பதவியேற்றது. சமீபத்தில் 2025ஆம் ஆண்டிற்கான பிரதமர் பார்னியர் முன்மொழிந்த பட்ஜெட்டிற்கு கடுமையான எதிர்ப்பு உருவானது. நம்பிக்கையில்லா ஓட்டெடுப்பு நடத்தப்பட்டதில் ஆளும் கட்சியினர் எதிர்க்கட்சியினர் பலர் ஒன்றிணைந்து அரசுக்கு எதிராக ஓட்டளித்தனர். பெரும்பான்மை பெறாததால் நம்பிக்கையில்லா தீர்மானம் வெற்றியடைந்து பிரான்சில் ஆட்சி கவிழ்ந்தது.